ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ பாத்தீங்கன்னா லூயிஸ் ஹேவினுடைய அஃபர்மேஷன் தாங்க. இந்த அஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 4 தடவை செய்யணும். அதுவும் குறிப்பிட்ட டைமிங்ல மட்டும்தான் செய்யணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோங்க. உங்களுக்கு எல்லாம் அஃபர்மேஷன் அப்படின்னா நம்பிக்கை இருக்காது, பல பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா அதை எந்த டைம்ல செய்யணும், அதை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் சரிவர புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் உங்களுக்கு அது சரியா வெற்றி அளிக்காத வகையில இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா அது பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு சாதாரண நாளை ஒரு அதிசயமான நாளாக மாத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. ஒரு நாள்ல 4 முறை மட்டும் இந்த பயிற்சியை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில சரியா நடக்குது, திடீர்னு நல்ல வாய்ப்புகள்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு வர, தேவையான மக்கள் சரியான நேரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து உதவி செய்யறாங்க, எதிர்பாராத அளவுல நற்பலன்கள்லாம் எனக்கு கிடைக்குது. இப்படி நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்களா? நடந்திருந்தா நிச்சயமா நீங்க கிஃப்டட், நீங்க சரியா அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். ஏன்னா இது தற்செயலான விஷயம்லாம் கிடையாதுங்க. இது பிரபஞ்சத்தினுடைய இயற்கையான ஓட்டத்தோட நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல நீங்க சரியா இதை கையாண்டதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரி, ஓகே, இது வரைக்கும் நடக்கல அப்படின்னா இனிமே நடக்கும். அதற்கான பயிற்சி முறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. காலையில 5 to 7 ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கக்கூடிய பயிற்சி. உங்களுடைய நாளை துவங்கும் நேரம் இந்த நேரம். எழுந்தவுடன் கால தரையில தொடறதுக்கு முன்னாடி, அதாவது கீழே பெட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி 3 ஆழ்ந்த மூச்சுக்களை விடுங்க. நல்லா டீப் பிரீத் 3 times. ஓகேங்களா? அப்படி நீங்க பிரீத் பண்ணும் பொழுது கோல்டன் கலர்ல அப்படியே உங்களுடைய உடலுக்குள்ளார அப்படியே ஆற்றல் பரவறதா நினைங்க. மேல பிரபஞ்சத்துல இருந்து அப்படியே கோல்டன் கலர்ல நீங்க உள்ள இழுக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பாதுகாப்பு வளையம், பாதுகாப்பு கவசம். அதை எப்படி நம்ம கற்பனை பண்ணுங்க, நம்மளுடைய உடம்ப சுத்தி அப்படியே கோல்டன் கலர்ல பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் அதையும் நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய உடம்ப சுத்தி அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கு. பிரபஞ்சத்துல இருந்து அப்படியே உங்களையே அப்படியே கவர் பண்ணுது. அது உங்களுடைய உடலை சுத்தி மட்டும் இல்ல, உங்களுடைய உடப்புக்குள்ளாரையும் அப்படியே பரவி இருக்கு. அப்படியே நீங்க கோல்டன் கலர்ல இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த சக்தி, அந்த இறைத்துகள் அப்படியே கோல்டன் கலர்ல உள்ள இறங்கி இருக்கு. சரிங்களா? அப்படியே நல்லா மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ளார விடுங்க. ஏதாவது உங்களுக்குள்ளார எதிர்மறை சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா மூச்சை அப்படியே வெளியில புஷ்ன்னு அப்படியே வெளியில விடுங்க. அப்படி விடும்போது அப்படியே எதிர்மறை சிந்தனைகள்லாம் அப்படியே தூள் தூளா வெளியில செதறி போகிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்க. எப்ப எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் மூச்சை அப்படியே அவுட் பண்ணுங்க. அது மூலமா அதனுடைய விஷயங்கள்லாம் வெளியில போன மாதிரி கற்பனை பண்ணுங்க. இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார எப்பெல்லாம் எதிர்மறை சிந்தனை வந்துச்சுனாலும் டப்புன்னு இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க பண்ணிருவீங்க. அதனால உங்களுடைய மனம் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கோல்டன் கலர் அந்த ஒரு சக்தியை அப்படியே உள்ள இழுக்கிறீங்க. எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இதயத்துல அப்படியே கை வச்சுக்கோங்க. உங்களுடைய கனவை நீங்க ஏற்கனவே நடந்ததா அப்படியே உறுதியா சொல்லுங்க. இப்ப எடுத்துக்காட்டா, நான் என்னுடைய கனவு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உள்ளபூர்வமா சொல்லுங்க. நான் என்னுடைய அந்த ட்ரீம் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மன ரீதியா அப்படியே ஆழமா அன்போட அப்படியே சொல்லுங்க. இது மாதிரி உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டும் வச்சு, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில, அதை மட்டும் வச்சு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வருங்க. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி அப்படியே உறுதியா சொல்லுங்க. இத 40 வினாடிகள் சொல்லுங்க.
அப்படியே அந்த நன்றி உணர்வை அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே வச்சிருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வோட அப்படியே உங்களுடைய இதயத்துல கை வச்சிருங்க. அப்படியே இதை 40 வினாடிகளுக்கு மேல நீங்க செஞ்சீங்கனாலும் ரொம்பவே நல்லதுதான். உங்களால எவ்வளவு நேரம் அப்படியே இருக்க முடியுமோ அப்படியே அமைதியான நிலையில அப்படியே அந்த தெய்வீக சக்தியோட அப்படியே இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய அதெல்லாம் என்னன்னு நினைச்சீங்க? இந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி துகள்கள். ஓகேங்களா? அது உங்களை அப்படியே அற்புதமா பாதுகாக்கும். அது தன்னோட அது இணைச்சிக்குது. அப்போ உங்களுடைய காரியங்கள் சரிவர நடக்குது. அதுதான் விஷயம். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தானே ஈர்க்கிறீங்க. அப்ப இந்த விஷயத்த நீங்க விரும்புறீங்க. அப்ப அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார ஈர்த்து கொண்டு வரப்படும். ஓகேங்களா? காலையில நீங்க விதைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் அப்படியே உங்களுக்குள்ளார அப்படியே அழகா வளருங்க. அடுத்து செகண்ட் டைம் எப்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மதியம் 11ல இருந்து 1 மணிக்குள்ளார இதை நீங்க பண்ணியிருக்கணும். இந்த டைம் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த டைம்ல நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்போம். எல்லாமே இந்த உலகமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கும். நம்ம நம்மளுடைய வேலையில ஈடுபட்டு இருப்போம். சோ நம்மளுக்கு இதுல டைம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இதுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா போதுங்க. ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா நீங்க அப்படியே செஞ்சிருங்க. இந்த பயிற்சிக்கு 2 நிமிஷம் போதுமானது. இந்த பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைகளை ஆகாயத்தை நோக்கி அப்படியே நீட்டி உங்களுடைய கனவுகளை அப்படியே நோக்கி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சதா கற்பனை பண்ணுங்க. 3 முறை அப்படியே ஆழமா மூச்சு விடுங்க. அதே மாதிரிதான் கோல்டன் கலர் உங்களுக்குள்ளார பரவறதா. அந்த 3வது மூச்சுல உங்களுடைய அந்த ஆசை, உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே தங்க மழையாக உங்கள் மீது பொழிவதை அப்படியே கற்பனை பண்ணுங்க. அனைத்து புலன்கள்லயும் அப்படியே உணருங்க. அப்படியே அதை தொட்டு பாருங்க, முகர்ந்து பாருங்க, அப்படியே சுவைச்சு பாருங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ்கே, அந்த கோல்டன் கலர் அந்த ஃப்ரேம்குள்ளார இப்போ ஒரு வீடு நீங்க கட்டிட்டீங்க, உங்க கனவு இல்லத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அதுல அப்படியே நீங்க நடந்து போறீங்க. அந்த செவரெல்லாம் அப்படியே தொட்டு பாக்குறீங்க, தடவி பாக்குறீங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பெட்ல அப்படியே உட்கார்ந்து பாக்குறீங்க. இந்த மாதிரி அழகா அப்படியே கற்பனையை ஓட விடுங்க. அந்த கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தன்மை உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அதை அப்படியே உணருங்க. இப்ப பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படியே பணம் உங்களுடைய கையில இருக்கு. அப்படியே அதை அன்போட பாசத்தோட அப்படியே தடவுறீங்க. உங்க கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே அது உங்களுக்குள்ளார வந்துருச்சு. அதை அப்படியே தடவி பாக்குறீங்க, சந்தோஷமா பாக்குறீங்க. இல்ல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தனா நீங்க அதை எடுத்து பாக்குறீங்க. அதை அப்படியே சந்தோஷமா மகிழ்ச்சி பொங்க பாக்குறீங்க. மனசு அவ்வளோ ஆனந்தப்படுது. உங்களுக்கு கிடைச்சா நீங்க எந்த அளவுக்கு ஆனந்தப்படுவீங்களோ அதை அந்த தருணத்துல, அதாவது இந்த குறிப்பிட்ட தருணத்துல நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க மன ரீதியாக. இந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த 11 to 1 பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய தங்கமான நேரம் அப்படின்னு லூயிஸ்கே சொல்றாங்க. இது லூயிஸ்கே மட்டும் சொல்லிங்க, சயின்டிஸ்டும் இதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரங்களுக்கு சக்தி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து 3rd டைம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்பகல், அதாவது 3 PM to 5 PM. ஓகேங்களா? அந்த ஈவினிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் 3ல இருந்து 5க்குள்ளார உங்களுடைய ஆசைய காகிதத்துல ஒரு பேப்பர்ல எழுதி அதை நம்ம விடுவிக்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காகிதத்துல உங்களுடைய கனவை 9 டைம்ஸ் எழுதுங்க. ஏன் 9 டைம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9 அப்படிங்கிறது ஒரு முழுமை. 9 அப்படிங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும் 9 கோள்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சோ அதனால 9 அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இப்ப நீங்க உங்களுடைய கனவை 9 முறை ஒரு பேப்பர்ல எழுதுறீங்க. எழுதிட்டு அதை அப்படியே சின்ன சின்னதா கிழிச்சிடுறீங்க. கிழிச்சிட்டு அதை காத்துல பறக்க விட்டுறீங்க. அப்படியே ஊதி காத்துல பறக்க விடுங்க. இல்ல முடியல அப்படின்னா அதை அப்படியே வாஷ் பேஷன்ல போட்டு தண்ணி திருவி விட்டுருங்க. இல்ல ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி அதுல போட்டீங்கனாலும் சரி.
எப்படியோ ஒண்ணு அதை டெஸ்ட்ராய் பண்ணிருங்க. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்லிடுறோம், இந்த விஷயத்த நீ கவனிச்சுக்கோ, உங்ககிட்ட இத நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு மனதளவுல நம்ம சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம அதை சமர்ப்பிச்சிடுறது. ஓகேங்களா? சோ நம்ம அதை கிழிச்சு அதை காத்துல ஊதி விடும் பொழுது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம சொல்லணும், இந்த விஷயத்த நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார செயல்படுத்தி கொண்டு வந்துரு அப்படின்ட்டு, நீயே இத கவனிச்சுக்கோ, இந்த மாதிரியான சிந்தனையோட நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, எழுதுவது உங்களுடைய ஆசைய அப்படியே ஆழ் மனசுல நல்லா பதிய வைக்குது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இதுல முக்கியமா நம்ம கவனிக்கிறது என்னதுங்க, 9 டைம்ஸ் எழுதணும். எழுதி அதை நம்ம விடுவிக்கும் போது எப்படி நம்ம சொல்லணும், பிரபஞ்சமே இத நீயே கவனிச்சுக்கோ அப்படின்னு மனசார நம்ம சொல்லணும். அவ்வளவுதான் விஷயங்க. அடுத்து இரவு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 11 மணிக்குள்ளார, அதாவது 9 PM to 11 PM உங்களுடைய ஆழ் மனச நிரப்பும் அற்புதமான தருணம் அது. பெட்ல உட்கார்றீங்க, தூங்க போறதுக்கு முன்னாடி 7 மூச்சு விடுறீங்க. ஏன் 7? அங்க 9ன்னு சொன்னோம், இங்க ஏன் நம்ம 7 அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது ஒரு புனிதமான எண்ணுங்க. உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா பல ஆன்மீக வழிபாடுகள்ல 7 அப்படிங்கிற எண்ணுக்கு விசேஷமான இடம் இருக்குங்க. 7 சக்கரங்கள் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு, 7 இசை ஸ்வரங்கள், 7 நிலைகள்ல பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சிகள் இருக்கும். கிறிஸ்துவத்திலையும் பாத்தீங்கன்னா 7 டிவைன் விர்ச்சுவஸ் அப்படிம்பாங்க. இஸ்லாத்துல பாத்தீங்க அப்படின்னா 7 விண்கள், 7 ஹெவன்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் 7 அப்படிங்கிற இந்த நம்பருக்கான முக்கியத்துவம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நம்ம 7 மூச்சுக்கள் விட சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 மூச்சுகள் விடும் பொழுது மனம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த நாள் முழுசும் நம்ம பல்வேறுபட்ட விஷயங்களை உள்ள புகுத்தி வச்சிருப்போம் இல்லைங்களா? சோ அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு மனசை மறுபடியும் ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 to 2 ஃபர்ஸ்ட் 2 மூச்சு விடும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து 3ல இருந்து 5, இந்த 3ல இருந்து 3, 4, 5 இந்த மூச்சுக்கள்லாம் விடும்போது பாத்தீங்கன்னா மனநிலை அப்படியே சீரா ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வது மூச்சு, 7வது மூச்சு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு தற்போதைய நிலைக்கு அற்புதமா வந்துடும். உள்ள எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம அப்படியே இன்னர் ஷிஃப்ட், அதாவது இந்த பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு நம்மளால வந்துட முடியுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மூச்சு பாத்தீங்கன்னா நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிரும். அடுத்து 3 மூச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையை சீரா வச்சிரும். அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய இந்த 2 மூச்சு பாத்தீங்கன்னா நம்மளையே இந்த பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 சக்கரங்களையும் சுத்தப்படுத்திடும். 7 மூச்சுக்களை நம்ம விடும் பொழுது இந்த 7 சக்கரங்களும் சுத்தப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மூச்சுக்களை நம்ம சரிவர விடும் பொழுது, இழுத்து உள்ள இழுத்து வெளியில விடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி பிளாக்கேஜ் எல்லாம் சரியா அகன்று மனசு பாத்தீங்கன்னா அமைதி நிலைக்கு வந்துருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 7 மூச்சினுடைய அவசியம் என்ன அப்படின்ட்டு. ஓகே, இப்ப உங்களுடைய கனவு ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு கற்பனையா உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு படத்தை ஓட விடுங்க. அப்படியே மனக்கண்ல அப்படியே பாருங்க. இத ஒரு 5 நிமிஷம் அப்படியே உங்களுடைய மனசுல அப்படியே ஓட விட்டுட்டு அப்படியே பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வீடு கட்டிட்டீங்க, அந்த வீட்டுக்குள்ளார நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க அந்த வீட்டுல, அதெல்லாம் அப்படியே பண்ணுங்க. இல்ல ஒரு வேலையில நீங்க சேர்ந்துட்டீங்க, அந்த வேலைக்கு போனா நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. பணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்துருச்சு, அந்த பணத்தை நீங்க எப்படி எல்லாம் அனுபவிப்பீங்க, அதெல்லாம் அப்படியே கற்பனையா அப்படியே ஓட விடுங்க உள்ள மனசுக்குள்ளார. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓட விட்டு அப்படியே தூங்க போயிருங்க. யாருக்கிட்டே எதுவும் பேசாதீங்க, உடனே அப்படியே தூங்க போயிருங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதே சிந்தனையோட, இந்த நேர்மறை சிந்தனையோட நீங்க தூங்க போயிடுறீங்க. உங்களுடைய ஆழ் மனசு பாத்தீங்கன்னா இரவு முழுசும் இந்த விஷயத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. இந்த இரவு, இந்த குறிப்பிட்ட டைம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும், இந்த 9 PM to 11 PM இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனம்
மிகவும் ஏற்கும் திறன் வாய்ந்ததாக இருக்கு, அந்த ஏற்கும் திறன்ல அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கலாம், சரிப்பா நான் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றேன், எப்ப நான் என்னுடைய பலனை அடைய முடியும்? நான் நிறைய அஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பலனுமே கிடைக்கல, இப்ப இதை செஞ்சா மட்டும் எனக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதை நானும் செஞ்சிருக்கேங்க, இதற்கான பலனை நான் அனுபவிச்சதுனாலதான் இந்த வீடியோவே உங்களுக்கு. சரி, இதை நீங்க சரியா பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த 4 டைம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 4 டைம்லயும் நீங்க நிச்சயமா பண்ணிருக்கணும். சரி, பலன் எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி வகைகள்ல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 நாட்கள்ல சின்னதா உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும். இந்த விஷயம் சார்ந்த அறிகுறிகள் உங்களுக்கு வரும். அது நம்பர்ஸா உங்களுக்கு தெரியும், இல்ல தற்செயலான நிகழ்வுகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேர்மறை சிந்தனையாளராக மாறி இருப்பீங்க. ஒரு மாதத்துல உங்களுடைய கனவுகள் நிஜமாக தொடங்கும். இதுல மிக முக்கியமான விஷயம் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாம செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் கிட்டாது. நம்பிக்கை வச்சு நீங்க தொடர்ந்து செய்யும் போது பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யுங்க. தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில நம்மளாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ அதனால நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க, உறுதியா வெற்றி கிட்டுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த 4 டைம்ஸ் இந்த டைமிங்கை சரியா ஃபாலோ பண்ணி கரெக்டா இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில மாற்றங்கள் உறுதிங்க. இது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து நீங்க இதையும் கூட நீங்க சொல்லிட்டே வாங்களேன். நான் வெற்றியை ஈர்க்கிறேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என் வாழ்க்கை அழகாக மாறுகிறது, நான் அன்பிற்கும் ஆரோக்கியத்திற்கும் தகுதியான ஆள் பிட்ட அந்த இலக்கோட இதையும் சேர்த்து அற்புதமா சொல்லிட்டே வாங்களேன். நீங்க இந்த மாதிரியான மனிதரா மாறி போயிருப்பீங்க. இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாத்தி உங்களுடைய இலக்குகளை விரைவாக அடைய உதவுங்க. நம்பிக்கை மற்றும் நிலைப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க விரும்பிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குதுங்க. இந்த 4 நேரங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அற்புதமா போய் சேரும் லூயிஸ்கே சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செல்போன் எடுத்து மத்தவங்க கிட்ட பேசுவீங்க இல்லைங்களா, அப்படி பேசும்போது எப்படி உங்களுடைய வாய்ஸ், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமா அவங்கள போய் சேருதோ, அது மாதிரி இந்த நேரங்கள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அற்புதமாக போய் சேரும் இந்த குறிப்பிட்ட டைமிங்ல மட்டும் அப்படின்னு லூயிஸ்கே சொல்றாங்க. இதுதாங்க லூயிஸ்கேனுடைய தாரக மந்திரமே. அவங்க அடிக்கடி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றத நம்புங்க, அது உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க.